பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. காற்றின் வேகத்தில் மெரினா கடற்கரை லூப் சாலையில் உள்ள போலீஸ் பூத் சரிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள் என்ன? பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மெரினா கடற்கரை முழுவதுமாக பலத்த காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. கடற்கரைக்குள் பொதுமக்கள் செல்ல காவல்துறை அனுமதி மறுத்து இருக்கிறார்கள். அதையும் மீறி சிலர் கடற்கரை பகுதிகள் சென்று செல்ஃபி எடுப்பது, செல்போனில் வீடியோ எடுப்பது, இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை கண்காணித்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்காக 30 போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனியாக கலங்கரை விளக்கம் அருகே மெரினா காவல் நிலையத்துடைய போலீஸ் பூத் செயல்பட்டு வருகிறது. இந்த போலீஸ் பூத்தில் 24 மணி நேரமும் போலீசார் அமர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடக்கூடிய போலீசார், அதே போல குற்றப்பிரிவு போலீசாரும் இதே போலீஸ் பூத்தில் தான் அமர்ந்து கண்காணிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த புயலின் காரணமாக, அதிக காற்றின் காரணமாக இந்த போலீஸ் பூத் இடிந்து விழுந்திருக்கிறது. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இடிபாடுகள் அதே பகுதியில் விழுந்து கிடக்கிறது. அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பொதுமக்கள் மெரினா கடற்கரைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை சென்னை காவல்துறையினர் முன்வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.